தாம்பரம் சானட்டோரியம் பகுதியில் உள்ள அரசு விடுதியில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம். தாம்பரம் சானட்டோரியம் பகுதியில் உள்ள அரசு விடுதியில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த அரசு விடுதி காவலாளி போக்சோ வழக்கில் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார். சிறுமி கொடுத்த வாக்கு மூலத்தின் அடிப்படையில் சிட்லப்பாக்கம் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கின்றனர். சிறுமியை வன்கொடுமை செய்த வழக்கில் விடுதி காவலாளி போக்சோவில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சிறுமி உடன்படாத ஆத்திரத்தில் விடுதி காவலாளி தாக்குதல் நடத்தி வலது கால் உடைத்ததாக அதிர்ச்சியான தகவல் வெளியாகியிருக்கிறது. தாம்பரம் சானட்டோரியம் பகுதியில் உள்ள அரசு விடுதியில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் அந்த விடுதியின் காவலாளி போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான முழு விவரங்களையும் செய்தியாளர் தாமோதரன் வழங்க கேட்கலாம். தாமோதரன், தற்பொழுது அரசு விடுதியில் சிறுமிக்கு நேர்ந்த வன்கொடுமை சம்பவத்தில் அந்த காவலாளி போக்சோவில் கைது செய்யப்பட்டிருப்பதாக தற்பொழுதைய அண்மை செய்தியானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம் சங்கீதா. சென்னை தாம்பரம் அருகே அரசு சமூக நலத்துறை ஆதரவற்ற பெண்கள் காப்பகத்தில் தங்கியிருந்து படித்து வந்த 8ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை சம்பவமானது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த வழக்கு தொடர்பாக அந்த காப்பகத்தினுடைய காவலாளி போக்சோ வழக்கின் கீழே கைது செய்யப்பட்டிருப்பதாக முதற்கட்டமாக காவல்துறை தரப்பிலிருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா சானிட்டோரியம் ரயில் நிலையத்தில் அருகே சிட்லப்பாக்கம் ஜட்ஜ் காலனியில் செயல்பட்டு வரக்கூடியது தமிழ்நாடு அரசு சமூக நலத்துறை சார்பில் நடத்தப்படக்கூடிய அந்த ஆதரவற்ற பெண்கள் காப்பகம் உள்ளது. இந்த பெண்கள் காப்பகத்தில் ஆதரவற்ற பெண்கள் படிப்பதற்கான அரசு பள்ளியில் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்த 13 வயது சிறுமி அவருடைய தாய் இந்த அரசு காப்பகத்தில் கடந்த 3ஆம் தேதி கொண்டு வந்து சேர்ந்திருக்கிறார். காப்பகத்தில் சேர்க்கப்பட்ட சிறுமி அங்குள்ள பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் அரசு காப்பகத்தில் தங்கி இருந்து கொண்டு அங்குள்ள பள்ளியில் இவர் படித்து வந்திருக்கிறார். இந்த நிலையில் நேற்று அதிகாலை சிறுமி வலது கால் உடைந்து அரசு காப்பகத்தில் தங்கியிருந்த அறையில் அழுது கொண்டிருந்ததாகவும் இதையடுத்து சிறுமி கீழே விழுந்து கால் உடைந்து விட்டது என்று கூறி அரசு காப்பகத்தின் ஊழியர்கள் சோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் கொண்டு சேர்த்திருக்கிறார்கள். மேலும் சோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட அந்த சிறுமியிடம் மருத்துவர்கள் எப்படி கால் உடைந்தது என்று கேட்கும் பொழுது பல்வேறு கட்ட அதிர்ச்சிகரமான தகவல்களை அந்த சிறுமி மருத்துவர்கள் கூறியிருக்கிறார். இதில் குறிப்பாக சம்பவம் நடந்த அன்று அவர் படுத்து உறங்கிக் கொண்டிருந்த பொழுது அதிகாலை மர்ம நபர் ஒருவர் வந்து சிறுமியின் முகத்தை துணியால் மூடியும் சிறுமியில் கத்த முடியாத அளவிற்கு வாயில் துணியை வைத்து அடைத்ததாகவும் அதே போல அரசு காப்பக வளாகத்திற்குள் சிறுமியை தூக்கி சென்றிருக்கிறார். அங்கு வைத்து அவர் பாலியல் வன்கொடுமை முயற்சியில் ஈடுபட்டதாக இதற்கு உடன்படாததால் அந்த சிறுமியினுடைய காலை அந்த நபர் உடைத்ததாகவும் அதில் எலும்பு முறிவு ஏற்பட்டதாகவும் அந்த சிறுமி மருத்துவர்கள் கூறியிருக்கிறார். இதனடுத்து இந்த தகவலை கேட்டு அதிர்ச்சி அடைந்த மருத்துவர்கள் அந்த சிறுமியை மேல் சிகிச்சைக்காக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். மேலும் அந்த சிறுமிக்கு தற்போது அவருக்கு சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் சோம்பேட்டை அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் இந்த சம்பவம் தொடர்பாக சிட்லப்பாக்கம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இதனையடுத்து சிட்லப்பாக்கம் போலீசார் ஜார்ஜ் காலையில் உள்ள அந்த சமூக நலத்துறை காப்பகத்தில் சென்று விசாரணை மேற்கொண்டனர். குறிப்பாக அங்கு இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சியின் அடிப்படையில இந்த காப்பகத்தில் பணியாற்றக்கூடிய இரவு நேரத்தில் அந்த செக்யூரிட்டியாக இருந்து பணியாற்றிய சிட்லப்பாக்கம் பெரியார் தெருவை சேர்ந்த மேத்யூ என்பவரை சந்தேகத்தின் அடிப்படையில நேற்று விசாரணை மேற்கொண்டார்கள். இதன் அடிப்படையில் மேலும் அந்த சிறுமி கொடுத்த தகவல் அடிப்படையிலும் அந்த சிசிடிவி காட்சிகளுடைய பதிவாகி இருந்த காட்சியின் அடிப்படையில மேத்யூ என்பவர் இன்று காலை போக்சோ சட்டத்தின் கீழே அவர் மீது நடவடிக்கை எடுத்து கைது செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் பல்வேறு கட்ட விசாரணை பிறகுதான் தற்போது இந்த காவலாளி கைது செய்யப்பட்டிருப்பதாக முதற்கட்டமாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இவர் இன்று மதியம் சிறையில் அடைக்கப்பட உள்ளதாக ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பாதிப்புக்கு உள்ளான சிறுமி கொடுத்த முழு வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் சிட்லப்பாக்கம் போலீசார் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழக மாணவி இந்த பாலியல் வன்கொடுமையானது மிகப்பெரிய ஒரு சர்ச்சை ஏற்படுத்திய நிலையில ஒரு 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிக்கு குறிப்பாக அரசு சமூக நலத்திற்கு இயக்கக்கூடிய அந்த காப்பகத்தில் நடைபெற்றக்கூடிய இந்த சம்பவமானது தமிழகம் முழுவதும் பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் ஏற்கனவே தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில தற்பொழுது 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவிக்கு இது போன்ற சூழல் ஏற்பட்டிருப்பது ஒரு சமூக ஆர்வலர்களிடையே பெரும் அதிர்ச்சியும் அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. சங்கீதா, விவரங்களை முழுமையாக வழங்கியமைக்கு நன்றி தாமோதரன்.